வணக்கம் மகளே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ப்ளின் சேனல். நான் உங்கள் அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம 10 கிலோ ரைஸு 20 கிலோ சிக்கன் வச்சு கப்ஸா தான் செய்ய போகிறோம். அது சூப்பராகவும் ஈஸியாகவும் நம்ம ஸ்டைல். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். மக்களே, இன்றைக்கி நம்ம 10 கிலோ அரிசி வச்சு கப்ஸா செய்ய போகிறோம். 1 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கறி 20 கிலோ, ரைஸ் 10 கிலோ தான். சரிங்களா? இங்கே ரைஸ் கம்மியாக சாப்பிடுவாங்க, சிக்கன் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம 1 லிட்ரு எண்ணெய், ஒரு கிலோவுக்கு 100 ml கணக்கு தான். சரிங்களா? ஒரு கிலோவுக்கு 100 ml, 10 கிலோவுக்கு 1 லிட்ரு ஆயில் தான் சேர்க்குறேன். ஏன்னா சிக்கன்லேருந்து நல்லா ஃபேட் நிறையா வரும். ஸ்கின் கூட நம்ம கட்டுறதில்ல, ஸ்கின்னோட தான் போட்டு இந்த கப்ஸை செய்ய போகிறோம். ஸோ 1 லிட்ரு ஆயில் போதும். ஆயில் நல்லா சூடாகட்டும். நம்ம அடுத்து என்னென்னு போய் ரெடி பண்ணுவோம் வாங்க. மக்களே, பட்டை வகைகளில் எல்லாத்துலேயும் 10 கிராமு, எலுமிச்சப்பழம் 6, கருப்பு எலுமிச்சப்பழம் 6, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணியில் எல்லாத்துலேயும் 10 கிராமு, வெங்காயம் 1 கிலோ. சரிங்களா? 1 கிலோவுக்கு 100 கிராமு, 10 கிலோவுக்கு 1 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமெல்லாம் ஆகுதில்ல, சும்மா வதக்கினா போதும். சரிங்களா? இது கூடவே ஒரு 40 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். மக்களே, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, ஓரளவுக்கு நல்லா வதங்கிருக்கு பாருங்கள். இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். 20 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். மக்களே, சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 5 கிலோவுக்கு 1 கை அளவுக்கு சேர்த்துக்கலாம். 10 கிலோவுக்கு 2 கை. சரிங்களா? 2 கை அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். மக்களே, இது கூடவே சிக்கன் மேகின்னு சொல்லுவாங்க, இது ஒரு 10 பீஸ் அப்படி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மக்களே, அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வேறு மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அந்த மேகி சேர்த்தோம்ல, சிக்கன் மேகி, அவ்வளோதான், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சிக்கன் முழு அளவு சேர்க்கணும். நம்ம அரிசி எந்த அளவு எடுத்தோமோ அந்த அளவு கணக்கு பண்ணி சிக்கன் முழு அளவு இருக்கும். சரிங்களா? மக்களே, தண்ணி சேர்த்தாச்சு பாருங்கள். சிக்கன் முழு அளவு கரெக்டாக இருக்க தண்ணி. நல்லா சிக்கன் வேக வைக்கணும். வந்ததுக்கப்புறம் ரைஸை சேர்த்து தம் விட்டுற வேண்டியதான். ஃபிலிம் ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விடும். சரிங்களா? மகளே, நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிக்குவோம். உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு ரைஸை சேர்த்துற வேண்டியதான். சரிங்களா? சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ ரைஸை போட்டு தம் விட்டோம்னா கரெக்டாக பீஸு உடையாமல் நமக்கு சூப்பராக முழுசாக பீஸ் வரும். ரைஸும் சூப்பராக நமக்கு குழையாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கலாம். மக்களே, உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் ரைஸ் போட்டால் கரெக்டான லெவலில் இருக்கும். இப்போ இதில் உப்பு கரெக்டாக இருக்குது எனக்கு. தூக்கலாக அதுதான் இப்போ ரைஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு இருக்குது. நீங்களும் கரெக்டாக அது சமைக்கும்போது அரிசி உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே பார்த்துருக்கட்டும், தூக்கலாகவே இருக்கட்டும். சரிங்களா? அப்போ தான் ரைஸ் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் லெவலு. நீங்கள் இதில் சரியாக இருக்கும். நம்ம ரைஸ் போட்டுன்னு வச்சுக்க குறைஞ்சிடும். ஏன்னா நான் ஒரு வாட்டி அப்படி பண்ணி தண்ணி இல்லை, உப்பு கரெக்டாக இருந்துச்சு. ரைஸை போட்டு தம் விட்டு ரைஸ் எடுத்து பார்த்தா ரைஸில் உப்பு இல்லை சுத்தமாக. ஸோ அதை கவனமாக பார்த்து உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும். தண்ணி இல்லை, தூக்கலாக இருந்தால் தான் ரைஸுக்கு கரெக்டான லெவலில் இருக்கும். சரிங்களா? இப்போ ரைஸை சேர்த்துடலாம். மகளே, பாஸ்மதி ரைஸு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். மக்களே, அரிசியை சேர்த்தாச்சு. இது பொறுமையாக லெவல் பண்ணி விட்டுடலாம். கிண்டெல்லாம் வேணாம், அப்படியே லெவல் மட்டும் பண்ணி விடுங்க. சிக்கன் கீழே இருக்கட்டும், ரைஸ் மேலே இருக்கட்டும். ஒருவேளை நீங்கள் சேர்த்த தண்ணி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கிங்க. இது மேலே சேர்க்குறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஒருவேளை தண்ணி பத்தலைன்னா நான் சொல்கிற அளவு செஞ்சிங்கன்னா தண்ணி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், என்ன கரெக்டாக இருக்குது பாருங்கள்.
இதுதான் தண்ணியோட அளவு. கீழே சிக்கன் இருக்கிறதால அப்பப்போ கேப் இருக்கும். நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா இப்படி அப்படியே ரைஸ் கரெக்டான லெவலில் தண்ணி வந்துடும். தெரியுதுங்களா? தண்ணி வந்துச்சு பாருங்கள். இப்போ தம் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் மக்களே. தம் விட்டுறலாம். நல்லா பப்புள்ஸ் வரட்டும். வந்ததுக்கப்புறம் தம் விட்டுறலாம். சரிங்களா? நல்லா ஃபுல்லாக பப்புள்ஸ் வந்ததுக்கப்புறம் தம் விட்டுறலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மக்களே. இதை பாருங்கள், நல்லா பப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தம் விட்டுறலாம். சரிங்களா? 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மக்களே. நம்ம கப்ஸா ரைஸ் பாருங்கள், அப்படியே பூ மாதிரி பூத்துருக்கு பாரு ரைஸ். ஐயோ அல்ல, வேறு லெவலில் இருக்குது பாருங்க. பாருங்க வேறு லெவலில் பார்த்துருக்கல. கப்ஸா ரைஸ் ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்குது மக்களே. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி சிக்கனை பாயில் பண்ணி எடுத்துகிட்டு ரைஸை அந்த தண்ணியில் ரைஸை தம் விட்ருங்க. தம் விட்டுட்டு நான் அது ஒரு வீடியோவை போட்டுடுறேன், இருந்தாலும் சொல்கிறேன். இந்த சிக்கனில் அப்படியே மசாலா தடவி அப்படியே ஒரு பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க வச்சு, அப்படியே மந்தி பிரியாணி ஆகிடும். மந்தி பிரியாணி இதே ஸ்டைல் தான். அதை இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் கொஞ்சம் சேர்ப்பாங்க, ஆனால் அரபிக்கில் அது சேர்க்க மாட்டாங்க. மந்தி பிரியாணி வந்து காரெல்லாம் இருக்காது. இதே சிக்கனை எடுத்து அப்படியே கொஞ்சம் அந்த பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிளாக் பெப்பரு, ஜீரகம், கொஞ்சம் வரமிளகாய், கொஞ்சம் மல்லி, இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி அரைச்சி அதை சேர்ப்பாங்க. அதை சேர்த்து அப்படியே பேனில் ஃப்ரை பண்ணி வச்சு கொடுத்தாங்கன்னா மந்தி பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை அதுவும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா மக்களே? நம்ம சிக்கன் கப்ஸா பாருங்கள், வேறு லெவல் ரெடியாக இருக்குது. சிக்கன் பீஸ் பாருங்கள், அப்படியே முழுசாக இருக்குது பாருங்கள், குழையாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள். ரைஸு பாருங்கள், குழையாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. வேறு லெவல் சிக்கன், அரேபியன் சிக்கன் கப்ஸா ரெடி ஆகிடுச்சு மக்களே. மேலே கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டோன்னு வச்சுக்க, வேறு லெவல் கப்ஸா ரெடி. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் இம்ரான் சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.